வணக்கம் அன்பான மகர ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான ஆவணி மாத ராசி பலன்கள் மாறி வழங்கப் போகின்ற அற்புதத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 18/8/2026 செவ்வாய்க்கிழமையில் சித்திர நட்சத்திரத்திலே துலாம் ராசியில் இருந்து உங்களுக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது என்றால் அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற அமைப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மகர ராசி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமைய பெற்று உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 9 குடையவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருந்து எதிர்பார்த்த ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் சாணங்களிலே எதிர்பார்த்த ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சுக்கிர பகவான் இங்கே 9ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தில் பிற்பகுதியில் இருந்து உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பூர்வீகம் சார்ந்து குலதெய்வங்கள் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து அனைத்துகளிலுமே ஒரு உயர்வுகளை மகர ராசிக்கார நேயர்களுக்கு மாறி வழங்கப் போகின்ற ஆவணி மாத ராசி பலன் என்று சொல்கின்ற பொழுது இந்த ஆவணி மாதம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி அதிபதி சிம்மாசனத்திலே அமர்ந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது என்றால் இந்த ராசி ஒற்றைக்கண் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. ஒற்றைக்கண் ராசி என்று சொல்லக்கூடியது ஒரே வீடுகள் அமைந்த ராசி என்பது சிம்ம ராசியும் அங்கிட்டு அந்த சந்திர பகவானுடைய கடகராசியுமாக இருக்கின்றது. இந்த இரு ராசி அதிபதிகளும் கடகராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதங்கள் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே குரு பகவானுடைய ஆசியும் அற்புதமும் 12 ராசிகளை விட மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு அவர் யார் என்றால் உங்களுக்கு 3-12 குடையர் விரையாதிபதி இளைய சகோதரர்கள் பற்றி சொல்லக்கூடிய இளைய சகோதரி என்று சொல்லக்கூடிய பெண் ராசியை பற்றி சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் அங்கே பார்க்கக்கூடியது என்பது உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் 12 ராசிகளிட மகர ராசிக்கார நேயர்களுக்கு சற்று அற்புதத்தை வாரி வழங்கப் போகின்றது. ஆக உங்களுக்கு 6-9 குடையரும் ருண சத்ருசானாதிபதி நட்சத்திரத்திலே குரு பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அந்த புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலே 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக இங்கு விரயம் என்பது கொடுக்கல் வாங்கல்களிலே என்னதான் நீங்கள் கட்டுச்சட்டாக தைரியமாக சரியாக இருந்தாலும் மருத்துவ செலவுகள் தன்னுடைய கட்டுக்குள் அடங்காமல் செலவாகக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இந்த மாதங்களில் இருக்கும். காரணம் இந்த புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 6 குடையவர் ருணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே மாறுகின்ற 6 குடையவர் மற்றொரு துருசானத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சிறு சட்ட சிக்கல்கள் தடுமாற்றங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ஆக கொடுக்கலாக இருந்தாலும் வாங்கலாக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து ஒரு தடவைக்கு பல தடவை நம்ம கொடுக்கின்றதும் செயல்படுகின்றதும் பேசுகின்றதும் சரியாக இருக்கின்றது என்று சரிபார்த்து பேசிக்கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் அந்த தடுமாற்றம் இல்லாத ஒரு நல்லதொரு அமைப்புகள் கொடுக்கின்றது. முயற்சிக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரர்களால் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. எடுக்கின்ற சிறு சிறு காரியங்களிலே கொஞ்சம் தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாதனம் முயற்சிக்கின்ற சாதனம் மட்டும் கிடையாது. இளைய சகோதரனை பற்றி சொல்லக்கூடிய சாதனங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட சொல்லது போன்ற இடங்களை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமல்லாதது இந்த டாக்குமெண்ட்டுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய புதன் பகவான் 6 குடையவர் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆக ராசிக்கு மறைந்த பாக்கியாதிபதியும் 6 குடையவரும் அங்கே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. ஆக இங்கு கொடுக்கல் வாங்கல் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் சின்ன சின்ன இடமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள். ஆக குரு பகவான் உங்களுடைய பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது மகர ராசிக்கு ராசியே பார்க்க இருக்கின்றார். குருவின் பார்வை முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் விரையாதிபதி உங்களுடைய மகர ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அமைப்புகளில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல மகர ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார். ஆக நீங்கள் எதிர்பார்க்கின்ற விரயங்கள் தொழில்களிலே எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற குரு பகவான் பாக்கியாதிபதி நட்சத்திரத்திலே பாக்கியாதிபதியும் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு சிலருக்கு லாட்ரி சீட் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே மகர ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே எடுக்கின்ற லாட்ரி சீட்டு சம்பந்தப்பட்ட இடங்களிலே உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கின்ற அமைப்பு இருக்கின்றது. ஆக மகர ராசிக்கார நேயர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்திலே ராசிபதி அதிபதி இருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். அது மட்டுமல்லாதது மகர ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது முயற்சி சாணத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக உங்கள் பூர்வீகம் சார்ந்து இளைய சகோதரன் சார்ந்து ஒரு சிறு தடை தாமதங்கள் இருக்கின்றது. ஆக சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது, பூர்வீகத்தை பார்க்க இருக்கின்றது. பூர்வீகத்திலே சட்ட சிக்கல்கள் ஏமாற்றங்கள்
அங்கே தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, குலதெய்வங்களின் ஆசீர்வாதங்களிலே எதிர்பார்ப்புகளிலே சற்று தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளின் படிப்புகளிலே சற்று மந்த நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. ஆக இந்த படிப்பை பற்றி சொல்லக்கூடிய மாமன் காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் 6 குடையவராகவும் 9 குடையவராகவும் 8ஆம் இடத்திலே மறைகின்றார். ஆக பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த 5ஆம் இடத்ததிபதியும் நீச்சமாக இருக்கின்றார். இந்த மாதத்தின் முற்பகுதியை விட மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிற்பகுதியில் அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது. காரணம் 5, 10 குடைய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே நீச்சமாய் இந்த ஆவணி மாதம் 15 தேதிக்கு பிறகு உங்களுக்கு 10ஆம் இடத்திலே 10 குடையவர் இருந்து பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு மகர ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஆக வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் அழகுபடுத்தக்கூடியவர்களுக்கும் தொழில் ஸ்தானத்திலே ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் என்பது உங்களுக்கு 5 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் பிற்பகுதியிலே இருக்கின்றது. ஆக மகர ராசிக்கார நேயர்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் பெறுகின்ற கணவன் மனைவிகளில் எதிர்பார்த்த திருப்தி, கல்யாண வைபவங்கள். காரணம் 7ஆம் இடத்திலே விரையாதிபதி இருந்து உங்களுக்கு ராசியை பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே கல்யாண வைபவங்கள் இதனால் வரையில் தடை தாமதம் ஏமாற்றம் எதிர்பார்த்த ஒரு திருப்தி இல்லாத அமைப்பு, குருவின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது மகர ராசிக்கார நேயர்களுக்கு. ஆக ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராசி அதிபதி இருந்தாலும் வக்கரகதியிலே இருக்கின்ற அமைப்பு உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கெடுபலன், சகோதரர்களுக்கு கெடுபலன் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளும் இருக்கப்பெறுகின்றது. ஆக பூர்வ புண்ணியாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய பஞ்சமாதிபதி பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. ஆக இந்த குரு பகவானும் ராசியை பார்க்க இருக்கின்றார். 7ஆம் இடத்திலே கணவன் மனைவி கூட்டாளி தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற அமைப்பு. புதன் பகவான் நட்சத்திரம், புதன் பகவானும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மாதத்தில் பிற்பகுதியிலேயே அவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்ற ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற. ஆவணி மாதத்தை எடுத்தால் மகர ராசிக்கு முற்பகுதியை விட பிற்பகுதியிலே புதன் பகவான் 9 குடையவர் 9ஆம் இடத்திலே ஆட்சி, 10ஆம் இடத்திலே 10 குடையவர் ஆட்சி, 5 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி, குழந்தைகளை சொல்லக்கூடியவர், சிந்தனை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் படிப்புகளை பற்றி சொல்லக்கூடிய உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளும் அனைத்துமே இந்த மாதங்கள் ஆவணி மாதம் பிற்பகுதியில் இருந்து உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை காரணம் 8ஆம் இடத்தில் 8 குடையவர் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது சற்று தடை தாமதங்கள். அவர் தகப்பனார் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. காரணம் அந்த 8 குடையவர் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக என்னதான் நீங்கள் திருப்தியாக இருந்தாலும் கூட தகப்பனார்களால் ஒரு தேவையில்லாத கொடுக்கல் வாங்கல் மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. ஆக பூர்வ புண்ணியாதிபதி பலம் பெறுகின்றார். உங்களுக்கு 3 குடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 12 குடையவர் விரையாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். கல்யாண வைபவங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சுற்றுப்பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இனி வருகின்ற நாட்களிலே குருவின் பார்வை என்பது உங்களுடைய முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்து சுபகாரியங்களுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு வாசல் சொத்து சுகங்கள் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கின்றது. 4 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் அவரும் இந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். குருமங்கல யோகங்கள் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே கல்யாண வைபவங்கள் சுபகாரிய சுபனுகள் அனைத்துகளுக்கும் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற அமைப்புகள் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. ஆவணி மாதங்களிலே அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றதாக 8 குடையவர் தகப்பனார் சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று பொறுமை நிதானத்தையும் கடைபிடித்தால் கண்டிப்பாக ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராசி அதிபதி மட்டும் அல்லாதது 4, 11 குடையர் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடியது என்பது உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது உங்களுக்கு அவர் யாரென்றால் 4, 11 குடையர் லாபாதிபதி 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக எதிர்பார்த்த தொழில்களிலே ஆதாயங்களையும் விரைய செலவுகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் அந்த ஆதாயங்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே உங்களுக்கு எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகர ராசிக்கார நேயர்களுக்கு 4 குடையர் சுகாதிபதி மூத்த சகோதரனை பற்றி சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே ருணரோண சத்ரு ஸ்தானத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் மூத்த சகோதரர்களுக்காகவும் வருகின்ற வருமானங்களிலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைகள் இருக்கின்றது என்றாலும் கூட ராசியை குரு பகவான் பார்க்கின்றார். முயற்சிக்கின்ற காரியங்களிலே அந்த இடத்தை பார்க்க இருக்கின்றார். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். ஆக குருவின் பலம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினால் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த பிறந்திருக்கின்ற ஆவணி மாத ராசி பலன்கள் அள்ளி கொடுக்கவும் கொட்டி கொடுக்கவும் நல்லதொரு மாற்றத்தையும் அருள் ஆசி பூர்வ புண்ணிய சாணங்கள் பலம் பெறுகின்ற நல்லதொரு தொழில் சாணங்களிலே ஒரு அற்புத உயர்வுகளை
கொடுக்கின்ற அமைப்பு என்பது மகர ராசிக்காரங்க நேர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட இந்த ஃபேன்சி ஸ்டோர் அழகு நிறைந்த அற்புத ஸ்தானங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே அள்ளி கொடுக்கின்றது என்றாலும் கூட பெரிய மனிதன் தகப்பன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே நல்லதொரு யோக பலன்களை வாரி வழங்கப் போகின்ற மாதம் என்பது 18/8/2026 அன்று செவ்வாய்க்கிழமையிலே சித்திரை நட்சத்திரத்திலே பவுனி வருகின்ற ஏழுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அற்புத உயர்வுகளை உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து இந்த மாதங்கள் என்பது கணவன் மனைவிகளால் எதிர்பார்த்த கூட்டு தொழில்களில் அற்புத உயர்வுகளை வாரி வழங்கப் போகின்ற மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேர்களை நன்றி, வணக்கம்.